குண்டா இருக்கிறது தப்பா? ஹெல்த்தியா இருந்தா போதும் இல்லையா? அப்படின்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல தான். அதுவும் 2 பேர் வந்து எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்றது தெரியல. ஒரு வாட்டியும் டயட் இருக்கணும்னு நெனச்சு, அத நாங்க மிஸ் பண்ணிர்றோம். ஃபியூ டேஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியுது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு மனசுல நம்ம ஆழ புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாரி அது ஒரு டிசிப்ளின். அதனால அத அடுத்த ஜெனரேஷனுக்கும் வந்து சொல்லிக் குடுக்கணும். எப்படி நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், இல்ல நல்லா அவங்க படிக்கணும், நல்லா வேலைக்கு போணும், நல்லா செட்டில் ஆகணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம நெனைக்கிறோமோ, ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்க்குலாம் லைஃப் ஸ்டைல்னால வந்த எந்த க்ரானிக் டிசீஸும் இல்ல அப்படின்ற ஃபேமிலி ஹிஸ்ட்ரிய தான் நம்ம விட்டுட்டு போகணுமே தவிர, அவங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இந்த மாதிரி எந்த ஹிஸ்ட்ரியும் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு போகக்கூடாதுன்றத மனசுல நெனச்சோம்னா, டீசென்ட்டா நம்ம வந்து ஃபுட் ஸ்டைல மாத்திப்போம். லைஃப் ஸ்டைல் உள்ள போயிடுவோம். இது என்ன அப்படின்றது தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. குளிர்காலத்திலயான்னு கேட்பீங்க. அடுத்த விலாக்ல பார்க்கலாம்.